தன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அது 8வது குழந்தையால் தான் ஆபத்து. ஆனா பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைய கொண்டுகிட்டே இருந்தான். இப்ப கிருஷ்ணர் பிறந்தார், கிருஷ்ண அவதாரம் வந்தாச்சு. குழந்தைய உடனடியா மாத்திட்டாங்க. தேவகி யசோதை அப்படி குழந்தைய மாத்துனாங்கல்ல, மாத்தும் போது கிருஷ்ணருக்கு பதிலா ஒரு பெண் குழந்தைய மாத்துறாங்க. அது அம்பாள், மாயா சக்தி அவள். கம்சன் என்ன பண்ணா, குழந்தை பிறந்துருச்சுன்னு தகவல் கிடைச்சுன்னா வேகமா வந்து அந்த குழந்தையோட பெண் குழந்தை யாரு, அம்பாள் மாயா சக்தி, அவளோட 2 காலையும் பிடிச்சு சுவத்துல அடிக்க போனோம். அம்பாள் பேசினா, கம்சா உன்னை கொல்ல அவதாரம் செய்தவன் பத்திரமாக ஆயர்பாடிக்கு போயிட்டான். உன்னை கொல்ல வந்தவன் பத்திரமா ஆயர்பாடிக்கு போயிட்டான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, என்ன கொல்றதுக்காக இப்படி காலை பிடிச்சு சுவத்துல அடிக்க வந்தில்ல, இந்த நிமிஷமே உன்னை என்னால கொல்ல முடியும். ஆனாலும் சும்மா விட்டுட்டு போறேன். ஏன் தெரியுமா? தெரிஞ்சுக்கோ கம்சா, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. யார் ஒருவர் என் காலை பிடிக்கிறார்களோ அவர்களை வாழ வைத்துத்தான் பழக்கம் என்பதால் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் என்று கம்சனை உயிரோடு விட்டவள் அம்பிகை. அவன் எதுக்கு காலை பிடிச்சான்? கொல்றதுக்கு காலை பிடிச்சான். அவனையே அம்பாள் மச்சு அருள் செய்தாள் என்றால், நம்பிக்கையோடும் கண்ணீரோடும் அவளுடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அம்பாள் அருள் செய்வாள். தெய்வங்கள் எல்லாருக்கும் அருள் செய்தார்கள். எத்தனையோ அசுரர்களுக்கும் அருள் செய்தவர்கள்.